ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். எந்த பிக் பாஸ் வரலாற்றிலையுமே ஒரு கண்டஸ்டன்ட் அங்கே இருந்த ஹோஸ்ட்டை அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. பட் இங்கே இருக்கும் சமயத்தில் சாச்சனா தான் முதல் கண்டஸ்டன்ட் தமிழ்லேயே வந்து ஒரு ஹோஸ்ட், அதாவது விஜய் சேதுபதியை அப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தில் ஒரு தந்தையுமான ஒரு மகளுமான ஒரு கேரக்டரில் அவங்க 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே கேரி ஆன் பண்ணிட்டும் பிக் பாஸ் ஃபுல்லாகவே ஹோஸ்டிங் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த பிக் பாஸ் நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனாக்கு ஒரு சின்ன பரிசு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கான பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூட்டி. எஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாச்சனா வந்து எப்பயுமே ஷூட்டிங்ஸுக்கு வரதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து வேறு எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும், ஒரு தனியாக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இல்லைனா வந்து ஜென்ரலாக வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணியோ இந்த மாதிரி தான் போவாங்களாம். அவங்க வீட்டில் வந்து வெஹிக்கிள்னு ஒன்று கிடையவே கிடையாது, வண்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ என்ன தான் வந்து அவங்க அப்பா வந்து இருந்தாலும், அவங்க அம்மா வந்து சம்திங் எதனா இருந்தாலும் ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றதுனால பைக்கை வந்து ஆஃபர் பண்ணவோ இல்லை கார் ஆஃபர் பண்ணவோ அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு ஷூட்டிங்க்கு எப்பவுமே லேட்டாக தான் வரும். ஸோ ஏன் ஒரேடி லேட்டாக வர, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட வெஹிக்கிள் கிடையாது, நான் ஆட்டோவில் தான் வரேன், ஸோ அதனால் வந்து அதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கேட்டோன்னே விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து இப்போது ஆஃப்டர் த பிக் பாஸ் அந்த பொண்ணு வந்து எல்லா ஷூட்டிங்குமே வந்து முடிஞ்சதுக்கப்புறமே, இதுக்கப்புறம் நீ ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்ட, நீ ஒரு படம் மட்டும் பண்ணல, பிக் பாஸில் வந்து இருந்திருக்க, 9 வாரம் இருந்திருக்க. ஸோ வாய்ப்புகள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய இடத்துக்கு போக வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீ வந்து லேட்டாக போகிறதோ இந்த மாதிரி வந்து ஆட்டோவில் போகிறதோ சரியாக வராது. ஸோ அதனால் வந்து நீ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஒரு ஸ்கூட்டி வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டி கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்களாம். ஆக்சுவலாக நான் உனக்கு கார் தான் கொடுத்துருக்கணும். நீ வந்து சொந்தமாக அந்த காரை சம்பாரித்து வாங்கி, அப்போ தான் வந்து உனக்கு அது வேல்யூ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்டை உனக்கு என்ஜாய் பண்ண முடியும். இப்போ என்னால் முடிஞ்சால் ஒரு ஸ்கூட்டி உனக்கு வந்து நான் பரிசா அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் இப்போ சாச்சனாவுக்கு ஒரு ஸ்கூட்டி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து சாச்சனா ரொம்பவே கண்கலங்கி அழுதுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாசத்துக்காக தான் நான் வந்து பிக் பாஸ்க்குள்ளே இருந்துட்டு இருந்தேன், அவங்கள பார்க்க தான். ஸோ இப்போ வந்து எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் வந்து இது வரைக்கும் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து ஹாலிவுட்டில் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு அவர் வந்து கிடச்சிருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு ஹாலிவுட்டில் ஒரு படமே பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹாலிவுட் ஹீரோஸே வந்து இவர் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அந்த படம் அப்படின்றது இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 2ஆம் கட்ட வாய்ப்பு அப்படின்ற மாதிரி மீண்டும் ஹாலிவுட்டில் அவருக்கு ஒரு வாய்ப்புமே கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கான ஷூட்டிங்காக அவர் வந்து எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. அந்த வீடியோஸ்லாம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான ஒரு இளம் நடிகை, ஹாலிவுட்டில் இருக்க ஒரு இளம் நடிகையை தான் சூஸ் பண்ணியிருக்காங்களாம். அவங்க வேறு யாரும் இல்லை, சிட்னி ஸ்கின் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து இப்போ வந்து இதில் வந்து நடிக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட், இட்ஸ் அன்அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ கூடிய சீக்கிரம் இதை பற்றியான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.